10ஆம் வகுப்பு தமிழ் முதலிடை பருவத் தேர்வு 2026க்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமோடைய கொஷின் பேப்பர். ஸோ இதில் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். கண்டிப்பாக இதிலேருந்து கேட்பாங்க எக்ஸாமுக்கு. ஸோ அதனால் இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதிலேருந்து எதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தோடைய பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் கல்வி மினி சர்ச் பண்ணிங்கனாவே நம்மளுடைய kalvimini.org வெப்சைட் வரும். அதில் நான் மாடல் கொஷின் பேப்பர், ஒரிஜினல் கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வேர்டு குருவினா சிறுவினா நெடுவினா நான் ஆல்ரெடி கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த கொஷின் பேப்பரில் உள்ள கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்மளுடைய கல்வி மினி ஆன்லைன் டியூஷனில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு. டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா நம்ம டியூஷனில் ஜாயின் பண்ணி நீங்களும் மார்க் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன் வேர்டு இதில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. 2 மார்க் பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்கள். ஓகேங்களா? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். அதே மாதிரி சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அதுக்கப்புறம் மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 கொஷினே நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பல ப்ளஸ் கை அப்படிங்கிற மாதிரி வரும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க, இயற்கை செயற்கை விதி வீதி. ஸோ இந்த கொஷினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அதாவது இது இந்த இயற்கை செயற்கை விதி வீதி இதுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. புக் பேக்கில் இது மாதிரி 5 இருக்குது. ஸோ அதில் ஏதாவது 2 கேட்கலாம். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க புக்கில் உள்ளதை. பட் இந்த டைப் இம்பார்ட்டன்ட், ஸோ அதனால் சொல்கிறேன். சொல்லை கண்டுபிடித்து குதிரை விடுவிக்க. ஸோ அந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்துக்கோங்க. கலைச்சொற்கள் பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. லானோ பிரஸ், அதுக்கப்புறம் வவ்வல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 3 மார்க் பாருங்கள். புளியங்கன்று ஆழமாக நடுப்பட்டுள்ளது, இதுபோல் இளம்பயிர் 5 பெயர்களை தொடரில் அமைக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக, அதுவும் மிக மிக முக்கியமான ஒரு வினா. அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது, பிறந்தது பிறவாதது இவை அனைத்தையும் யாம் அறிவோம் இக்கூற்றில் அடிக்கோடிட்ட தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அன்னை மொழியை அந்த கேட்டிருக்காங்க பாட்டு, அன்னை மொழியை அந்தது. ஸோ அடுத்தது மாநில அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழா போட்டியில் கலையரசன் பட்டம் பெற்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 2 இருக்குது, இதுவும் இன்னொன்று மரம் இயற்கையின் வரம். அதில் மரம் இயற்கையின் வரம் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் அதிகமாகவும் கேட்குறாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பணி வாய்ப்பு வேண்டி தன் விவரப்படிவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காற்று மாசுபாடு தடுக்கும் வழிமுறைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நூலக வசதி வேண்டி ஒரு கடிதம் இருக்கும், அந்த கடிதமும் உங்களுக்கு மிட்டம் எக்ஸாம் போர்ஷனில் உண்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மொழிபெயர்க்க இஃப் யூ டாக் டு மேன் அந்ததும் லாங்குவேஜ் இஸ் த ரோட் மேப் ஆஃப் ஏ கல்ச்சர் அந்தது கேட்டிருக்காங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவனர் வழி நின்று விளக்குக, அப்படி இல்லை அப்படின்னா பிருமம் கதை. 2மே மிக மிக இம்பார்ட்டண்டான ஒரு வினா, முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதோட பிடிஎஃப் நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம கூகுளில் போயிட்டு நீங்கள் kalvimini.orgன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் வரும், kalvimini.org. ஸோ அதில் பிடிஎஃப்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.